ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி வீட்டிலேயே வந்து குணப்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம், ஏதாவது இந்த மாதிரி வீக்கம் நம்ம காலில் வந்து ஏதாவது கீழே விழுந்ததுனால இந்த மாதிரி எதாவது நமக்கு வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல வந்து டாக்டரை தான் நம்ம கன்சல்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். போனோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்ரே அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. நமக்கு அதில் எந்த ஃப்ராக்சரும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, தன்னாலே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அப்படி சொல்லியும் நமக்கு வந்து வீக்கம் இருக்குது, டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு இப்போது வந்து வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா இந்த டிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹோம் ரெமெடி தான். நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி தெரியாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நமக்கு ரொம்ப அதிகமான வீக்கம் வலி இருக்கும்போது இதை ட்ரை பண்ணலாம். புளி இருக்குது இல்லையா, அந்த புளியை வந்து நல்லா கையால் கரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. உங்களுடைய எந்த இடத்துல போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி இது பண்ணிக்கோங்க. அளவு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இதோட வந்து புளியோடு சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி காய்ச்சி தேய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் புளி கூட நல்லா கொதிக்க வச்சு கை பொறுக்கிற சூட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்.